வணக்கம். இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற கௌரவ ராஜசேகர் அவர்கள் என்னை நிலைய வித்வான் என்று அழைத்துவிட்ட காரணத்தினால் தலைமை உரை நான் ஆற்றுகிறேன் என்பதை நானே அறிவித்து என்னுடைய உரையை தொடங்குகிறேன். அனைவருக்கும் வணக்கம். திராவிட இயக்கத்தை பொறுத்தவரை அதனுடைய வரலாறு என்பது ஒரு நூற்றாண்டுக்கு மேற்பட்ட வரலாறு. திராவிட இயக்கத்திற்கு முன்பு தோன்றிய இயக்கங்கள் உண்டு, திராவிட இயக்கத்திற்கு பிறகு தோன்றிய இயக்கங்கள் உண்டு. ஆனால் திராவிட இயக்கம் ஒன்றுதான் நூற்றாண்டு காலமாக உயிர்ப்போடு இருக்கின்ற ஒற்றை இயக்கமாக இந்தியாவிலேயே திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதுதான் இதனுடைய சிறப்பு. மற்ற இயக்கங்கள் எல்லாம் அவற்றின் தன்மையிலிருந்து விலகி அல்லது காலத்திற்கு ஏற்ற போக்குக்கு ஒத்து வராமல் போய் தங்களுடைய வளர்ச்சியை, தங்களுடைய திறனையை வெளிப்படுத்த முடியாமல் இருக்கின்ற சூழலில் திராவிட இயக்கம் என்பது இன்றைக்கு இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு இயக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. 1962ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணா அவர்கள் நாடாளுமன்ற மாநிலங்களவையில் பிரதமராக நேரு இருந்த காலத்தில் நாடாளுமன்ற மாநிலங்களவையில் ஐ பிலாங் டு த டிராவிடியன் ஸ்டாக் என்று சொன்ன பொழுது ஒட்டுமொத்த அவையும் அதிர்ந்தது. ஏனென்றால் அதுவரை நாடாளுமன்ற உறுப்பினர்களாக மக்களவையில் இருந்தாலும் சரி, மாநிலங்களவையில் இருந்தாலும் சரி, நேஷனாலிட்டி என்பதற்கு அவர்கள் வைத்திருந்த பார்வை என்பது இந்தியா என்கின்ற ஒற்றைத்தன்மையில், பாரத மாதா என்கின்ற பெயரில் அதனை வெளிப்படுத்துவதுதான் தேசபக்தி என்று நினைத்திருந்த நேரத்தில் உண்மையான தேசிய இனத்தின் உரிமை என்பது அந்தந்த மாநிலங்களில் வாழ்கின்ற மக்களுக்கான உரிமை என்று சொல்கின்ற வகையிலே ஐ பிலாங் டு த டிராவிடியன் ஸ்டாக் என்று 1962 பேரறிஞர் அண்ணா அங்கே அந்த திராவிடத்தின் குரலை நிறுத்தினார், ஓங்கி முழங்கினார். அன்றைய ஆளுங்கட்சியிலிருந்து அன்றைய எதிர்க்கட்சிகள், மற்ற கட்சிகள் அனைத்தும் அண்ணாவை திரும்பி பார்க்கின்ற வகையிலே அந்த திராவிட முழக்கம் என்பது நாடாளுமன்றத்திலே வலுவாக ஒலித்தது. அன்றைக்கு ஒலிக்கத் தொடங்கிய அந்த குரல் இன்று வரை ஓயவில்லை என்பதன் அடையாளம்தான் இந்த நிகழ்ச்சியிலே சிறப்புரையாற்றி, இந்த புத்தகங்களை வெளியிட்டு சிறப்புரையாற்ற இருக்கின்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற மக்களவையின் கொறடா, திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொறடாவான அண்ணன் ஆர் ராசா அவர்கள். திராவிட மாடல் என்ன என்று கேட்டால், நான் தான் திராவிட மாடல் என்று இந்தியாவுக்கே ஒரு உரத்த குரலில் உரக்க சொல்லக்கூடிய அந்த உறுதி இருக்கிறதே, அதுதான் அண்ணாவின் தொடர்ச்சி. ஐ பிலாங் டு த டிராவிடியன் ஸ்டாக் என்று அன்றைக்கு அண்ணா சொன்னதற்கும், ஐ எம் த டிராவிடியன் மாடல் என்று இன்றைக்கு நம்முடைய அண்ணன் அவர்கள் பேசுவதற்கும் இருக்கக்கூடிய அந்த சங்கிலி தொடர்பு இருக்கிறதே, அதுதான் திராவிட இயக்கத்தின் உறுதி. அந்த உறுதியை கட்டி காத்த தலைவர் தான் அரை நூற்றாண்டு காலம் இந்த கழகத்தை தலைவராக இருந்த நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர். அவருக்கு நன்றி செலுத்துகின்ற விழா இது. புத்தக வெளியீட்டு விழா என்றால் ஏதோ புத்தகங்களை வெளியிடுகிறார் கௌரவ ராஜசேகர், அதை விற்பனை செய்து அவர் கல்லா கட்டுகிறார் என்பதல்ல. இந்த விழா என்பது அவருக்கு, முத்தமிழறிஞர் கலைஞருக்கு நாம் செலுத்துகின்ற நன்றி காணிக்கை. ஏன் அந்த நன்றி காணிக்கை என்றால், தொட்ட துறைகளெல்லாம் வெற்றி பெற்ற ஒரே தலைவர் இந்தியாவில் இருக்கிறார் என்றால் அது முத்தமிழறிஞர் கலைஞர் தான். அவருக்கு முன்பும் ஒரு கலைஞர் வரவில்லை, அவருக்கு பிறகும் ஒரு கலைஞர் வரப்போவதில்லை. அவரை போன்ற ஒரு தலைவர் தமிழனுக்கு இனிமேல் கிடைப்பாரா என்பதே அதிசயம்தான், ஆச்சரியம்தான். அதனால்தான் இப்பொழுதும் சொல்கிறேன், தமிழன தலைவர் என்றால் அது முத்தமிழறிஞர் கலைஞர் மட்டும்தான். அந்த பெருமை வேறு யாருக்கும் கிடையாது. ஏனென்றால் தன்னுடைய 14 வயதில் அவர் பிடித்த அந்த தமிழ் கொடி, ஒரு பள்ளி சிறுவனாக அவர் பிடித்த அந்த தமிழ் கொடி, இன்றைக்கு நம்முடைய சட்டமன்ற கொறடா இங்கே இருக்கிறாரே, அரசு கொறடா, அவருடைய தஞ்சை மாவட்டத்தில்
ஒரு பகுதியாக இருந்த திருவாரூரிலும் திருக்குவளையில் பிறந்து திருவாரூரிலே வளர்ந்து அந்த தஞ்சை மாவட்டத்திலே வலுப்பெற்றிருந்த திராவிட இயக்கத்தில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு 14 வயது சிறுவனாக தமிழ் கொடியை கையில் ஏந்தியவர் முத்தமிழறிஞர் கலைஞர். 14 வயதில் ஓடி வந்த இந்தி பெண்ணே கேள், நீ தேடி வந்த கோளையுள்ள நாடு இது அல்லவே என்று புலி, வில், மீன் ஆகிய மூவேந்தர்களின் சின்னங்களை பொறித்த தமிழ் கொடியை கையில் ஏந்தி போராடிய அந்த தலைவனுடைய அந்த கொடி கீழே இறங்கவே இல்லை. 84 வயது வரை அதை உயர்த்தி பிடித்து எந்த இந்தி ஆதிக்கத்திற்கு எதிராக தமிழை உயர்த்தி பிடித்தாரோ அந்த இந்தி கோலோச்சக்கூடிய டெல்லி நாடாளுமன்றத்திலே தமிழை செம்மொழி என்று அறிவிக்கின்ற வகையிலே அவருடைய போராட்டம் நிலைத்து நின்றது. இதுதான் நாம் கலைஞரிடமிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது. ஏனென்றால் கலைஞர் இங்கே பல கலைஞர்களை விதையாக விட்டு சென்றிருக்கிறார். அவருடைய உடன்பிறப்புகள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு கலைஞர் இருக்கிறார். கலைஞரின் பன்முக ஆற்றலில் ஏதோ ஒரு ஆற்றலின் ஒரு துளி ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது. அதன் வெளிப்பாடுதான் இந்த 32 புத்தகங்கள். ராஜசேகர் அவர்கள் உரிமையோடு சொன்னார், 100 புத்தகங்களை வெளியிடுவதற்கான பட்டியலை நான் அறிவித்தேன், அதில் பெயர் கொடுத்தவர்கள் 2 பேர் இந்த மேடையில் இருக்கிறார்கள் என்றும் சொன்னார். அண்ணன் ராசான் பெயர் கொடுத்திருக்க மாட்டார் என்று நினைக்கிறேன். அதுபோல நம்முடைய சட்டமன்ற கொறடா திருவிடைமருதூர் என்கிற தொகுதி உருவானதிலிருந்து அதனுடைய நிரந்தர சட்டமன்ற உறுப்பினராக தொடர்ந்து ஹாட்ரிக் வெற்றியை பெற்றிருக்கக்கூடிய அன்பிற்குரிய அண்ணன் கோவி செழியன் அவர்களும் பெயர் கொடுத்திருக்க மாட்டார். நிச்சயமாக மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினரும் தியாகராயனர் சட்டமன்ற அந்த ஆட்டத்துக்கே வந்திருக்க மாட்டார்கள். எனவே அவர் குறிப்பிடுவது இந்த மேடையில் இருக்கின்ற 2 பேரை, தோழர் உமாவும் நான் இல்லைன்ட்டாங்க. ஆக மிச்சம் இருக்கிறது சூர்யாவும் நானும் தான். நாங்கள் 2 பேரும் பேர் கொடுக்கல, எங்கள் பேரை அவரே சேர்த்துக்கிட்டாரு, ராஜசேகரே சேர்த்துக்கிட்டார். அதுதான் அவருடைய உரிமை. கலைஞரை பற்றி நீங்கள் எழுதிதானே ஆகணும். அப்படி கேட்கக்கூடிய உரிமை அவருக்கு உண்டு. ஏனென்றால் அவர் சொன்னது போலவே அவருடைய பதிப்பகம் என்பது மிக சிறப்பான நூல்களை வெளியிடுவதற்கு காரணம் முத்தமிழறிஞர் கலைஞர். நான் சொன்ன அந்த ஓடி வந்த இந்தி பெண்ணே கேள் என்கின்ற கவிதையில் தொடங்கி பெரியாரின் குடியரசு அலுவலகத்திலே அவர் கலைஞர் பணியாற்றிய பொழுது எழுதிய கவிதைகளை தொகுத்து குடியரசு அச்சகத்திலேயே வெளியிட்ட கவிதை அல்ல என்கின்ற புதுக்கவிதை தொகுப்பு, முதல் புதுக்கவிதை தொகுப்பு தமிழ்நாட்டில் ஒன்று வந்ததென்றால் அதுவும் கலைஞருடைய கவிதை தொகுப்பாகத்தான் வந்தது. எனவே அந்த கவிதை அல்ல என்கின்ற தொகுப்பில் இருந்தது. அதன் பிறகு கலைஞர் எழுதியது என்று 2004ஆம் ஆண்டு வரை அவர் எழுதிய கவிதைகளை 1938 இருந்து 2004ஆம் ஆண்டு வரை எழுதிய கவிதைகளை தொகுத்து 1000 பக்கங்களுக்கு மேல் கவிதை மழை என்கின்ற தலைப்பில் புத்தகமாக வழங்கியவர் நம்முடைய கௌரா ராஜசேகர் அவருடைய சீதை பதிப்பகம். அன்றைக்கு தொடங்கியது. அதன் பிறகு கல்வி நிலையங்களில் கலைஞர் என்று ஆய்வு பட்டத்திற்குரிய ஒரு தலைப்பை கலைஞருடைய உரைகள், மாணவர்களிடம் கலைஞர் ஆற்றிய அந்த உணர்ச்சி மிக்க கொள்கை திறன்மிக்க உரைகள், அவற்றையும் புத்தகமாக வெளியிட்டவர் அவர்தான். அதைவிட முக்கியமாக கலைஞரின் சிறுகதை பூங்கா, அந்த புத்தகத்தை கலைஞருடைய சிறுகதைகள் உண்மையிலேயே புதுமைப்பித்தனை சொல்வார்கள். தமிழ் இலக்கியத்திலே சிறுகதைகளில் ஒரு முன்னோடியாக உண்மையிலே அவருடைய படைப்புகள் சிறப்பானவை தான். அதுபோல் இன்று வரை சிறுகதை எழுதக்கூடிய பல எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். தமிழ் எழுத்தாளர்கள் மட்டுமல்ல, உலக இலக்கியவாதிகளுக்கு இணையாக சிறுகதைகளை படைத்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர். எப்படி அண்ணா அவருடைய செவ்வாழை என்கின்ற சிறுகதை ஒரு உலகத்தரமான இலக்கியத்திற்கு சான்றாக இருக்கிறதோ, அதுபோல கலைஞர் 1950களில் எழுதிய குப்பை தொட்டி சிறுகதை என்பது உன்னதமான ஒரு இலக்கிய படைப்பு. அதுபோலவே 2000 ஆண்டு தொடங்கிய நிலையில் இந்தியா டுடே பத்திரிகை இலக்கிய சிறப்பிதழ் வெளியிடுகிறது. அதில் திராவிட இயக்கத்தின் சார்பாக முத்தமிழறிஞர் கலைஞர் அணில் குஞ்சு என்ற கதையை எழுதுகிறார். அந்த குப்பை தொட்டியில் 1940 அவர் எழுதிய குப்பை தொட்டியிலிருந்து 2000 ஆண்டுகள் வரை ஏறத்தாழ 60 ஆண்டு காலம் அவர் எழுதிய சிறுகதைகள் அனைத்திலும் மிக மிக சிறப்பான சிறுகதைகள். அதில் ஐயோ ராஜா என்கின்ற ஒரு சிறுகதையை பற்றி இதே அரங்கத்தில் நம்முடைய அண்ணன் ஆராசா அவர்கள் பேசியிருக்கிறார். அந்த கதையும் அந்த தொகுப்பிலே இருக்கிறது. அப்படி எத்தனையோ சிறுகதைகள் அடங்கிய அந்த சிறுகதை பூங்கா என்கின்ற தொகுப்பையும் கலைஞர் கரங்களிலாயே வெளியிட செய்தவர் நம்முடைய கௌரா ராஜசேகர் அவர்கள். எனவே அத்தகைய படைப்புகளை
கலைஞருடைய படைப்புகளை வெளியிட்டு வந்த அவர் இன்றைக்கு கலைஞரை பற்றிய படைப்புகளை கொண்டு வந்திருக்கிறார். இதுதான் திராவிட இயக்கத்தின் தொடர்ச்சி என்று சொன்னேன் அல்லவா. அண்ணா அவர்கள் நாடாளுமன்றத்தில் ஒலித்த குரல் எப்படி இன்றைக்கு அண்ணன் ராசா அவர்களின் தொடர்ச்சியாக ஒலித்துக் கொண்டிருக்கிறதோ, அவருடைய தொடர்ச்சியாக ஒலித்துக் கொண்டிருக்கிறதோ, அதுபோல கலைஞர் அவருடைய படைப்புகளைப் போல கலைஞரை பற்றிய படைப்புகளை இன்றைக்கு 32 புத்தகங்களாக அவர் வெளியிட்டிருக்கிறார் என்றால் 32 படைப்பாளிகளை, திராவிட இயக்க படைப்பாளிகளை இந்த சீதை படைப்பகம் உருவாக்கி இருக்கிறது என்பதுதான் அதன் அர்த்தம். ஏனென்றால் இந்த இயக்கத்திற்கு தலைவர்களே படைப்பாளர்களாக இருந்தார்கள். பேரறிஞர் அண்ணாவாக இருந்தாலும், அதுபோல் முத்தமிழறிஞர் கலைஞராக இருந்தாலும், நம்முடைய பொதுச் செயலாளராக இருந்த இனமான பேராசிரியர் அவர்களாக இருந்தாலும், இன்னும் பல்வேறு தலைவர்கள் நம்முடைய இயக்கத்திலே மிகச்சிறந்த கதைகளை வழங்கியவர்கள் இருக்கார்கள். தத்துவமேதை TK சீனிவாசன் அவர்களுடைய ஆடும் மாடும் என்கின்ற படைப்பு ஒரு மிகச்சிறந்த படைப்பு. அதுபோல் ஏராளமான படைப்புகள். சிறுகதை மன்னன் SS தென்னரசு சேது நாட்டு செல்லக்கிளி என்று அவர் எழுதினார். அதுபோல வில்லாளன், தில்லை வில்லாளனுடைய படைப்புகள், இப்படி ஏராளமான எழுத்தாளர்கள் இந்த இயக்கத்திலே இருக்கிறார்கள். அந்த சிறுகதைகளையும் தொகுத்து திராவிட இயக்க சிறுகதைகள் என்ற பெரிய நூலாக வெளியிட்டிருப்பதும் இதே சீதை பதிப்பகம்தான். என்னிடம் கோடி ரூபாயை கொட்டி கொடுத்தாலும் கம்பராமாயணம் போன்ற புத்தகங்களை வெளியிட மாட்டேன், நான் நட்டப்பட்டாலும் திராவிட இயக்க புத்தகத்தை தான் வெளியிடுவேன் என்கின்ற உறுதியோடு அவர் செயல்பட்டுக் கொண்டிருப்பவர். பேரறிஞர் அண்ணா சொல்வார், ஒவ்வொரு வீட்டிலும் சமையல் அறை இருக்கிறது, குளியல் அறை இருக்கிறது, படுக்கை அறை இருக்கிறது, சாமி அறையும் இருக்கிறது, எந்த வீட்டிலாவது படிப்பதற்கென்று அறை இருக்கிறதா என்று கேட்டவர் அண்ணா. ஏனென்றால் இந்த இயக்கம் அன்று முதல் சொல்லிக் கொண்டிருப்பது படி படி படி. தந்தை பெரியாரும் அதைத்தான் சொன்னார், பேரறிஞர் அண்ணாவும் அதைத்தான் சொன்னார், முத்தமிழறிஞர் கலைஞரும் அதைத்தான் சொன்னார். இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கின்ற மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் அதைத்தான் சொல்கிறார், படி 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 என்று. அப்படி படிக்க தூண்டுகின்ற நூல்களை, இந்த இயக்கத்தின் வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டிய நூல்களை தொடர்ந்து வெளியிடுகின்ற படைப்பாளிகளை உருவாக்குகின்ற தன்மையோடு மட்டுமல்லாமல் வீட்டுக்கு ஒரு நூலகம் அமைய வேண்டும் என்பதுதான் கௌரா பதிப்பகத்தினுடைய இலக்காக இருக்கிறது. ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு நூலகம் அமைய வேண்டும். உங்கள் வீட்டில் ஒரு அலமாரி, குறைந்தபட்சம் ஒரு அலமாரியில் புத்தகங்கள் அடுக்கப்பட்டு அதில் நாள்தோறும் ஒரு 10 பக்கங்களாவது நீங்கள் படிக்க வேண்டும். அது கௌரா ராஜசேகர் வெளியிட்ட புத்தகமாக மட்டும் இருக்க வேண்டியதில்லை. யார் வெளியிட்ட நல்ல புத்தகங்களாக இருந்தாலும் ஒரு அறிவுக்கு பயன்படக்கூடிய புத்தகங்களாக அவை இருக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் வீட்டுக்கு ஒரு நூலகம் என்கின்ற அந்த உயர்ந்த லட்சியத்துடன் அவர் இந்த பதிப்பகத்துறையை நடத்தி கொண்டிருக்கிறார். பதிப்பகத்துறையில் இருக்கிற சிரமங்கள் அவருக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சூழலிலும் தொடர்ச்சியாக அந்த புத்தகங்களை வெளியிடுவதுடன் மட்டுமல்ல, நம்முடைய கழகத் தலைவர் அவர்கள் செயல் தலைவராக இருந்த பொழுதே ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டார். என்னவென்றால், தன்னுடைய பிறந்த நாளுக்கு யாரும் மாலைகளோ சால்வைகளோ பொன்னாடைகளோ பூங்கொத்துகளோ தர வேண்டாம், அதற்கு பதிலாக புத்தகங்களை கொடுங்கள் என்று சொன்ன தலைவர் நம்முடைய கழக தலைவர் அவர்கள். பிறகு ஆட்சிக்கு வந்த பிறகு அதை அரசு விழாக்களிலும் நடைமுறைப்படுத்தினார். அத்தகைய சூழலில் அதற்கு முன்பாக கழகத்து மாவட்ட அலுவலகங்கள் அனைத்திலும், மாவட்ட கழக அலுவலகங்கள் ஒவ்வொன்றிலும் ஒரு நூலகம் திறக்கப்பட வேண்டும் என்பதையும் கழகத் தலைவர் ஆணையிட்ட பொழுது எங்கெல்லாம் நூலகம் திறக்கப்பட்டதோ அங்கெல்லாம் லட்சக்கணக்கான மதிப்புள்ள புத்தகங்களை அன்பளிப்பாக வழங்கியவர் நம்முடைய கௌரா ராஜசேகர் அவர்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய கழக அலுவலகங்களின் நூலகங்களில் அவருடைய புத்தகங்கள், அன்பளிப்பாக அவர் தந்த புத்தகங்கள் இடம்பெற்றிருக்கும். எனவே இந்த பதிப்பகத்தை ஒரு லட்சிய உணர்வுடன் நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய கௌரா ராஜசேகர் அவர்கள் உடைய இந்த நிகழ்வு, அவர் முன்னெடுத்திருக்கின்ற நிகழ்வு இது முதல் நிகழ்வு. இதுபோல் தொடர்ச்சியான நிகழ்வுகளை நடத்த வேண்டும் என்பதுதான் அவருடைய அந்த எண்ணம். ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10 மணிக்கெல்லாம் சொன்னது போல் நிகழ்ச்சியை தொடங்கக்கூடிய அளவில் அவர் வாசகர்களை பெற்றிருக்கிறார் என்பதுதான் அந்த நிறுவனத்தின் 1/4 நூற்றாண்டு கால வெற்றி. தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் அவருடைய வாசகர்கள், அவருடைய படைப்பாளிகள் இங்கே வந்திருக்கிறார்கள் என்பது அவர் சொன்னது போல தன்னுடைய பதிப்பகத்தை
வெறும் ஒரு புத்தகங்களை அச்சிட்டு வெளியிடுகின்ற நிறுவனமாக மட்டும் இல்லாமல் ஒரு குடும்பமாக அதை உருவாக்கி இருக்கிறார். அதுதான் திராவிட இயக்கத்தின் சிறப்பு. இந்த திராவிட இயக்கம் என்பதே, திராவிட முன்னேற்ற கழகம் என்பதே ஒரு குடும்பமான இயக்கம்தான். அதுதான் பல பேருக்கு வயிற்றெரிச்சலாக இருக்கிறது. இது அப்படியே ஒரு குடும்பமாக இருக்கிறது. ஆம், கலைஞரின் குடும்பத்தில், அண்ணாவின் குடும்பத்தில், நம்முடைய கழக தலைவர் அவரின் குடும்பத்தில் நாம் எல்லோருமே உறுப்பினர்களாக இருக்கிறோம். அதனால்தான் நம்முடைய மாண்புமிகு அண்ணன் ஆராசா அவர்கள் நாடாளுமன்றத்தை சொல்கிறார், நான் திராவிட மாடல், நான் தான் திராவிட மாடல். எங்கோ ஒரு ஊரிலே பிறந்து இந்த இந்திய வரைபடத்திலேயே தேடி கண்டுபிடிக்கப்பட வேண்டிய ஒரு ஊர். எதற்கும் அவர் சொல்கிறார், என்னுடைய மூதாதையர்கள் அவர்கள் இலங்கையிலே இருந்தார்கள், அங்கிருந்து இங்கு வந்த பொழுது அவர்களுக்கான வாய்ப்பை உருவாக்கி தந்தது இந்த திராவிட இயக்கம், முத்தமிழறிஞர் கலைஞர். அதன் பிறகு அந்த இயக்கத்திலே அவர் பங்கெடுத்து மாணவர் அணியிலே, இளைஞர் அணியிலே என்று வளர்ச்சியாக அவர் வந்து மிக இளம் வயதிலே நாடாளுமன்றத்திற்கு சென்று அந்த நாடாளுமன்றத்தில் அவர் முழங்கியதும், அதன் பிறகு அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளில் எல்லாம் அதை நிறைவேற்றி காட்டியதும், அந்த பொறுப்புகள் அவர் சரியாக செயல்படுகிறார் என்பதாலேயே, அவருடைய செயல்பாடுகளால் எளிய மக்களுக்கும் பலன் கிடைக்கிறது என்பதாலேயே அவர் மீது மிகப்பெரிய அவதூறு குற்றச்சாட்டு வைக்கப்பட்ட பொழுது 2G என்கின்ற ஒரு பொய்யான குற்றச்சாட்டு அவர் மீது வைக்கப்பட்டு அவர் ஒரு வனவாச காலத்தை அடைந்த நிலையிலும் அவர் அதற்காக கலங்காமல் துணிச்சலுடன் எதிர்கொண்டவர். அவர் 1.5 ஆண்டு காலம் ஏறத்தாழ சிறையில் இருந்தார். பிறகு விடுதலையாகி வந்த பொழுது அவரிடம் கேட்டார்கள், சிறையை நீங்கள் எப்படி எதிர்கொண்டீர்கள் என்று கேட்டார்கள். அவர் சொன்னார், நான் என் தலைவர் எழுதிய நெஞ்சுக்கு நீதியை படைத்தேன், அதில் இருந்த போராட்ட உணர்வை நான் பெற்றேன், அதனால் நான் இப்படி வந்தேன் என்றார். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இன்று நேற்றல்ல, இந்த திராவிட இயக்கத்தின் மீது அது நீதி கட்சி காலத்தில் இருந்தே அவதூறுகளை அள்ளி வீசுவது எதிரிகளின் வேலை. ஏனென்றால் கொள்கை ரீதியாக அவர்களால் ஒருபோதும் திராவிட முன்னேற்ற கழகத்தையோ திராவிட இயக்கத்தையோ வீழ்த்த முடியாது. அதனால் அவதூறுகளை மட்டும்தான் வைத்திருப்பார்கள். அவர்களிடம் வரலாறு கிடையாது, வதந்தி மட்டும்தான் உண்டு. ஆனால் நம்மிடம் வரலாறு இருக்கிறது. இந்த இயக்கத்திலே ஒரு சாதாரண தொண்டனாக வந்த அண்ணன் ராசா அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறு உண்டு. தன் மீது போடப்பட்ட பொய் வழக்கினை, இந்தியா முழுவதும் அதிர வைத்த வழக்கினை 1,76,000 கோடி என்று சைபர் சைபர் சைபராக போட்டுக் கொண்டு சென்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அவர் மீது அந்த அவதூறு குற்றச்சாட்டு வைக்கப்பட்ட பொழுது அதை கண்டித்து நடைபெற்ற, அவருக்கு ஆதரவாக நடைபெற்ற முதல் கூட்டம் இதே அரங்கில் தான் நடைபெற்றது. இதே அரங்கில் அன்றைக்கு திராவிடர் கழக தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள் தலைமையிலே பத்திரிகையாளர்கள் ஒன்று கூடி, இது பொய்யான பரப்புரை, இது வதந்தி, இது சட்ட ரீதியாக தகர்க்கப்படும் என்பதை சொன்னார்கள். ஆனால் அதை தகர்த்து வருவதற்கு தன்னந்தனி மனிதனாக போராடிய கலைஞரின் தகத்தகாய சூரியன் தான் நம்முடைய அண்ணன் ஆராசா அவர்கள். இன்றைக்கு அந்த வெற்றி பெருமிதத்தோடு இங்கு வந்திருக்கிறார். ஐ பிலாங் டு த டிராவிடியன் ஸ்டாக் என்று அண்ணா பெருமிதத்துடன் குறிப்பிட்டதும், ஐ எம் த டிராவிடியன் மாடல் என்று நாடாளுமன்றத்திலே இன்றைக்கு நம்முடைய அண்ணன் பெருமிதத்துடன் குறிப்பிடுவதும் ஒரு பெருமிதமிக்க வரலாறு கொண்ட திராவிட இயக்கத்தின் தொண்டர்களுடைய அவர்களுடைய மனதிலே இருக்கின்ற, உள்ளத்திலே இருக்கின்ற உணர்ச்சிகரமான குரல். அதுதான் இந்த இயக்கத்தினுடைய வலிமை. திராவிட இயக்கத்திலே இன்னொரு சிறப்பு என்னவென்றால், மற்ற இயக்கங்களில் தலைவர்களுக்குத்தான் வரலாறு எழுத முடியும். இங்கே தொண்டர்களுக்கும் தனித்தனி வரலாறு ஒன்று என்றால் அது திராவிட இயக்கம். ஒவ்வொருவரும் கலைஞரால் பெற்ற பலன் என்ன, அந்த பலனால் தன்னுடைய தலைமுறை எப்படி முன்னேறியது, தன்னுடைய குடும்பம் எப்படி முன்னேறியது என்பதை எடுத்துக்காட்டக்கூடிய வகையிலே இங்கே புத்தகங்கள் வந்திருக்கிறது. அது 32 புத்தகங்களிலே எனக்கு தெரிந்த நண்பர்கள் பல பேர் இருக்கிறார்கள், எனக்கு மூத்தவர்கள் இருக்கிறார்கள். ஐயா திருவிடம் அவர்கள் வந்திருக்கிறார் இங்கே. அவர் திராவிட இயக்க வரலாற்றை திருவல்லிக்கேணி முதல் திருவாரூர் வரை என்று அவர் எழுதினார். நீதி கட்சி தொடங்கிய அந்த டிராவிடியன் ஹாஸ்டலில் இருந்து கலைஞர் அவர்கள் அந்த இயக்கத்தை வழிநடத்தியது வரையிலான திருவல்லிக்கேணியிலிருந்து திருவாரூர் என்று அதை எழுதினார். இன்றைக்கு காலச்சக்கரம் சுழல்கிறது. இப்பொழுது வரலாறு எழுத வேண்டும் என்றால் திருவாரூரிலிருந்து திருவல்லிக்கேணி வரை என்று தான் எழுத வேண்டும். கலைஞர் தொடங்கிய, திருவாரூரில் தொடங்கிய பயணத்தை திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதியிலே கழகத்தினுடைய இளந்தலைவர் அவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த இயக்கத்துடைய வரலாறு ஒரு காலச்சக்கரம் போல் சுழன்று கொண்டே இருக்கும்.
இந்த சக்கரத்துக்கு அச்சாணியாக இருப்பதுதான் இந்த இயக்கத்தினுடைய சமூக நீதி கொள்கை. அந்த சமூக நீதி கொள்கையின் அடையாளமாகத்தான் இந்த மேடையிலே இருக்கின்ற அத்தனை பேரும் இருக்கிறோம். எங்களுக்கு வேறு எந்த பெருமையும் கிடையாது. எங்களுக்கு சாதி பெருமை கிடையாது, எங்களுக்கு குலப்பெருமை கிடையாது, எங்களுக்கு மத சாயம் கிடையாது. நாங்கள் மனிதர்களாக இருக்கிறோம், மனிதர்களுக்காக வாழ்கிறோம், மனிதர்கள் முன்னேற்றத்திற்காக உழைக்கிறோம். இதுதான் இந்த திராவிட இயக்கம் கற்றுக்கொண்டிருக்கின்ற படிப்பினை. இது இல்லாதவர்கள் கலைஞரை பேசுவார்கள், அவதூறு பேசுவார்கள். பேசி பேசி ஓய்ந்து போனார்கள். கலைஞர் உயர்ந்து நின்றார். குமரி முனையிலே நிற்கின்ற 133 அடி திருவள்ளுவர் சிலை போல உயர்ந்து நிற்கிறார் கலைஞர் வரலாற்றிலே. அவர் அந்த சிலையை எப்படி சுனாமியால் கூட வீழ்த்த முடியவில்லையோ அதுபோல் கலைஞரின் புகழை எவனாலும் எந்த காலத்திலும் தகர்க்க முடியாது. அந்த வயிற்றெரிச்சல் தான் இன்றைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்கள், புதிதாக வந்தவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். திமுகவின் இந்த வளர்ச்சியை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அண்ணாவுடன் போய்விடும் என்று நினைத்தார்கள். கலைஞர் கட்டி காத்தார் 600 ஆண்டு காலம். அதில் அவர் நெருக்கடி நிலையை எதிர்கொண்டார். ஆட்சியில் இல்லாத காலங்கள் அநேக நேரம் உண்டு. திமுக ஆட்சியில் இருந்த காலத்தை விட ஆட்சியில் இல்லாத காலங்கள் அதிகம். ஆட்சியில் இல்லாத காலத்திலும் ஆள்பவர்களை ஆளக்கூடிய இயக்கமாக இருப்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். ஆட்சியில் இருந்தால் மக்களுக்கான திட்டங்களை, இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய திட்டங்களை கொடுக்கக்கூடியதான் திராவிட முன்னேற்ற கழகம். எனவே கலைஞருடைய அந்த வீச்சு என்பது பெரியாரிடம் அவர் கற்றது, பேரறிஞர் அண்ணாவிடம் அவர் கற்றது, அதை அவர் பயன்படுத்தியது மக்களுக்கு. அந்த கட்டமைப்பில் அவர் உருவாக்கிய உடன்பிறப்புகளில் முதன்மை உடன்பிறப்பாக இருப்பவர் தான் நம்முடைய கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அந்த வழியிலே ஒவ்வொரு உடன்பிறப்பும் கலைஞருக்கும் தனக்குமான உணர்வுகளை, கலைஞருடன் பழகி இருக்கலாம், பழகாமலும் இருக்கலாம், ஆனால் எல்லோர் நெஞ்சிலுமே கலைஞர் இருக்கிறார், என்றென்றும் இருப்பார். அவருடைய 100 ஆண்டு நிறைவடைந்தாலும் இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு இந்த தமிழ்நாட்டிலே பெயர் சொல்லக்கூடிய தலைவராக எங்கு திரும்பி பார்த்தாலும், இதோ இங்கே அமர்ந்திருக்கின்ற நீங்கள் அமர்ந்திருக்கின்ற பிட்டி தியாகராயர் அரங்கமாக இருந்தாலும் சரி, சற்று வெளியில் சென்றால் நீங்கள் பார்க்கக்கூடிய அண்ணா மேம்பாலமாக இருந்தாலும் சரி, அங்கிருந்து பக்கத்திலே இருக்கிற செம்மொழி பூங்காவாக இருந்தாலும் சரி, இந்த பக்கம் போனால் இருக்கக்கூடிய வள்ளுவர் கோட்டமாக இருந்தாலும் சரி, அப்படியே நீங்கள் தரமணி தாண்டி அப்படி போனால் அந்த டைடல் பார்க்கிலிருந்து இருக்கக்கூடிய அந்த ராஜீவ்காந்தி காரிடார் என்கின்ற இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே வளர்ந்திருக்கின்ற தகவல் தொழில்நுட்ப பூங்காக்களாக இருந்தாலும் சரி, அத்தனையும் கலைஞர் ஆட்சியில் உருவாக்கப்பட்டவை. நீங்கள் நடந்து சென்றாலே நீங்கள் சுவாசிக்கின்ற காற்று கலைஞரின் காற்றாகத்தான் இருக்கும். இது சென்னைக்கு மட்டுமல்ல, எல்லாவற்றுக்கும் தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் அவர்தான் காரணம். அவருக்கு உருவாக்கிய கட்டமைப்பு தான் காரணம். அதை மற்றவர்கள் தொடர்ந்து இருக்கலாம், விட்டு சென்றிருக்கலாம். ஆனாலும் மீண்டும் மீண்டும் எப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்பொழுதும் அந்த திட்டங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதனை நாம் மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. அந்த கடமையின் காரணமாகத்தான் இன்றைக்கு இத்தகைய புத்தக வெளியீட்டு விழாக்கள் நடைபெறுகின்றன. இந்த புத்தக வெளியீட்டு விழாவிலே உங்களிடம் உரையாற்றுவதற்கு, வாழ்த்துறை வழங்குவதற்கு திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் அன்பிற்குரிய தோழர் உமா அவர்கள் வந்திருக்கிறார். இந்த மேடையிலே ஒரு பெண் பேச்சாளர் இருக்க வேண்டும் என்று சொன்னதற்காக உடனே எனக்கு நினைவுக்கு வந்தது உமா அவர்கள்தான் என்று நம்முடைய அண்ணன் கௌரா ராஜசேகர் அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு மட்டுமல்ல, திராவிட இயக்கம் என்பது எப்பொழுதுமே தன் மேடையில் பெண்களுக்கு இடத்தை வழங்கிய ஒரு இயக்கம். நீதி கட்சி தொடங்கிய பொழுதே அதனுடைய முதல் கூட்டத்திலேயே அலமேலு மங்கை தாயாரம்மாள் அவர்கள் வீற்றிருந்தார். திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்ட பொழுது அன்னை சத்தியவாணி முத்து அவர்கள் இருந்தார். இப்படி ஒவ்வொரு மேடையாக இருந்தாலும் நிச்சயமாக பெண் பிரதிநிதித்துவம் இருக்கும். உமா இங்கே அமர முடியாத சூழல் இருந்திருந்தால் நம்முடைய அக்கா விஜயா தாயன்பன் அவர்கள் இங்கே இருந்திருப்பார் இந்த மேடையிலே. யாரோ ஒருவர் நிச்சயமாக, ஏனென்றால் இந்த இயக்கத்திலே அத்தனை பெண் பிரதிநிதிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கான மேடையில் அவர்களுக்கான இடத்தையும் ஒதுக்குகின்ற அந்த பாலின சமத்துவத்தை மேற்கொள்கின்ற இயக்கம் தான் திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம் என்பதற்கு இது ஒரு அடையாளம். இன்றைக்கு அவர் தொலைக்காட்சியாக இருந்தாலும் சரி, பொது நிகழ்ச்சியாக இருந்தாலும் அவருடைய கருத்துக்கள் முன்னாடி வைக்கப்படுகின்றன. அது மிக சிறப்பான முறையிலே ஒரு சிந்தனையை தூண்டக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல அன்பிற்குரிய தம்பி சூர்யா கிருஷ்ணமூர்த்தி இங்கே திராவிட இயக்க ஆய்வாளர் என்று அவருக்கு
அந்த ஒரு சிறப்பான பெயரை, பொருத்தமான பெயரை கொடுத்திருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த திராவிட இயக்கத்தின் எப்படி அண்ணாவின் தொடர்ச்சியாக அண்ணன் ராசா அவர்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்கிறதோ, அதுபோல் இந்த திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளை, அதனுடைய சாதனைகளை புள்ளி விவரங்களுடன் எடுத்து வைத்து எதிரிகளை கதறடிக்கின்ற தம்பி சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவருடைய வாழ்த்துரை என்பது இந்த நிகழ்வுக்கு மிக பொருத்தமான ஒன்று. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எங்களால் சூர்யா கிருஷ்ணமூர்த்திகளையும் உருவாக்க முடியும், சிவாஜி கிருஷ்ணமூர்த்திகளையும் உருவாக்கி விட முடியும். யாருக்கு யார் பதில் சொல்ல வேண்டுமோ அந்த தராதரத்திற்கு ஏற்ப பதில்கள் அளிக்கப்படும். நாகரிக அரசியல்தான் நம்முடைய கழகத் தலைவர் விரும்புகின்ற அரசியல், அவர் நடைமுறைப்படுத்துகின்ற அரசியல், அவர் நம்மையும் வழிநடத்தி செல்கின்ற அரசியல். அதில் நமக்கே சில பேருக்கு கொஞ்சம் தயக்கம் இருக்கத்தான் செய்யும், வருத்தம் இருப்பது கூட உண்டு. ஆனால் கழகத் தலைவரின் வார்ப்பு தான், முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய வார்ப்பு தான் நம்முடைய கழகத் தலைவர். கலைஞர் அவர்கள் சொல்லியிருக்கிறார், குச்சியை குச்சியால் எதிர்கொள்ள வேண்டும், கூர்வாளை கூர்வாளால் எதிர்கொள்ள வேண்டும் என்று. எனவே நம்மிடம் கருத்தாயுதங்கள் இருக்கின்றன. நம்மால் சூர்யா கிருஷ்ணமூர்த்தியை வைத்தும் வாதாட முடியும், சிவாஜி கிருஷ்ணமூர்த்திகளை இறக்கியும் அடிக்க முடியும். எனவே அப்படிப்பட்ட ஒரு நல்ல கருத்துக்களை வழங்கக்கூடிய நம்முடைய தம்பி சூர்யா கிருஷ்ணமூர்த்தி இங்கே நல்லதொரு உரையாற்ற இருக்கிறார். அதுபோல திராவிட இயக்க உணர்வாளர் என்ற அடிப்படையிலேயே மொழிப்போர் தியாகி, அதுதான் அவர் விரும்புகிற பெயராக இருக்கிறது. பல வகையிலும் திராவிட இயக்கத்துடன் பங்கெடுப்பை செய்து களத்திலும் அதுபோல் படைப்பிலும் பங்கெடுப்பு செய்திருக்கிற இரா குணசேகரன் அவர்கள் உரையாற்ற இருக்கிறார்கள். இந்த நிகழ்விலே 32 புத்தகங்களை எழுதியிருக்கின்ற படைப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இந்த இயக்கத்தில் தொடர்ச்சியான படைப்பாளர்கள் வேண்டும். இந்த இயக்கத்து படைப்பாளிகளுக்கு வேறு எந்த மேடைகளிலும் அங்கீகாரம் கிடைக்காது. திராவிட இயக்க படைப்பாளிகள் என்றால் ஒரு ஒவ்வாமை உண்டு. இன்னும் சொல்ல போனால் தீண்டாமையை கடைபிடிக்கின்ற நவீன இலக்கியவாதிகள் எல்லாம் உண்டு. இது இன்றைக்கு மட்டுமல்ல, எல்லா காலத்திலும் இருந்திருக்கிறது. ஆனால் திராவிட இயக்கத்தினுடைய படைப்புகள் மட்டும்தான் கடைக்கோடி தமிழனுக்கும் சென்று சேர்ந்திருக்கிறது. அந்த படைப்புகளை உள்ள கருத்துகள் தான் திராவிட இயக்க ஆட்சியில் சட்டங்களாக திட்டங்களாக வந்திருக்கிறது. இந்த வாய்ப்பு பேரறிஞர் அண்ணாவுக்கும் கலைஞருக்கும் கிடைத்தது போல வேறு எந்த படைப்பாளிக்கும் கிடைத்ததில்லை. மக்களின் நேரடி அங்கீகாரத்தை பெற்று ஆட்சி அமைத்த படைப்பாளிகள் உலகத்தில் இருக்கிறார்கள் என்றால், ஒரு இயக்கத்தில் இருக்கிறார்கள் என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மட்டுமே உரியது. அந்த வகையிலே திராவிட இயக்க படைப்பாளிகளாக இன்றைக்கு உருவாகி இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இதிலே நான் சொன்ன நம்முடைய ஐயா திருவேங்கடம் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவருடைய தந்தையார் ரங்கராஜன், தண்டவாளம் ரங்கராஜன் என்றால் திருவாரூரிலே அன்றைக்கு இருந்த திராவிட இயக்க முன்னோடிகளில் ஒருவர். சிங்கராயர் இருந்தார், முத்துகிருஷ்ணன் இருந்தார், விஎஸ்எம் யாக்கூப் இருந்தார். அதுபோல ரங்கராஜன், தண்டவாளம் ரங்கராஜன் என்று சொல்வார்கள் அவருடைய அடையாளம். தந்தை பெரியாருக்கு மிக நெருக்கமானவர். அன்றைக்கு கலைஞருக்கு வழிகாட்டியாக இருந்தவர். இன்றைக்கு கழகத் தலைவர் நம்முடைய தண்டவாளம் ரங்கராஜனுடைய மகனான அன்பிற்குரிய ஐயா திருவிடம் அவர்களுக்கு ஒரு பொறுப்பினை வழங்கி, இதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள், உங்களுக்கு இன்னும் பல பணிகள் இருக்கின்றன என்பதை நினைவூட்டி இருக்கின்ற வகையிலே இப்படிப்பட்ட ஒரு தொடர்ச்சியான, அது பிறகு இப்போ புதுசாக ஃபேஸ்புக்கில் எழுதினவங்க, சோஷியல் மீடியாவில் எழுதினவங்களாம் இந்த மேடைக்கு வந்திருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட சிறப்பான படைப்பாளிகள் இன்னும் உருவாக வேண்டும். இன்னும் பல கட்டங்களை திராவிட இயக்கம் அடைய வேண்டும் என்றால் கௌரா ராஜசேகர் போன்றவர்கள் நமக்கு தேவைப்படுகிறார்கள். கௌரா ராஜசேகர் அவர்களுக்கு துணையாக இருக்கிற அவருடைய தம்பி ராஜேந்திரன், அவருடைய குடும்பத்தினர், அவருடைய துணைவியார், மகன்கள் உள்ளிட்ட அனைவருக்கும், இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்து தலைமை உரையினை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.